ஆனா இப்போ ஒரு பொட்டைக்கோழி முட்டை போறதுக்கு சேவல் அவசியமா தேவையா? முட்டைக்குன்னு வைக்கிறதுக்கு சேவல் தேவையில்லை. பொதுவா கோழிகளுக்கு ஒரு கோழிக்கு நோய் வந்துருச்சுன்னா எல்லா கோழிக்கும் பரவிடும் சொல்லுவாங்க. ஒரு ஷெட்டுக்கு முட்டை ஃபுல்லா பொறுக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 3 மணி நேரம் வேணும். கோழிகளை நம்ம சிமெண்ட் தரையில நான் வளர்த்து பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஆள்கூல முறைகளை தான் வளர்க்குறாங்க. அது ஏன் இந்த மாதிரி வளர்க்குறோம்? அந்த இடத்துல வளராது. அது இந்த பைப் எவ்வளவு மட்டத்தில் இருக்குதோ அதனுடைய டப்பா கீழே, இந்த பைப் இருக்க டப்பா மேல அதனுடைய மட்டத்தில் வச்சா தான், இல்லைன்னா ஏற்ற அதையும் மேலே ஏற்றோம். கரு முட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. 2 கரு ஒன்னா இணைஞ்சிடறது தான். அது திரும்பி அடுத்த நாள் விடாது. இது மொத்தத்துக்கும் ஒரே டைம்ல கடைசி வரைக்கும் போகுங்க. 2 நாள் கழிச்சு நம்மளுக்கு முட்டை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் டெலிவரி பண்ணிடுறாங்க. 28,000 கோழி கெப்பாசிட்டி. கோழி மிச்சம் தான் 1 2 100 200 சேர்த்து இருக்கும். இல்லை கம்மியாக சேர்த்துருந்தா கம்மியாக கூட இருக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உதயா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் தலிகை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு கோழிப்பண்ணை நடத்திட்டு வராங்க. இந்த கோழிப்பண்ணையில் என்ன மாதிரி கோழிகளை வளர்க்குறாங்க, இந்த கோழிகள் வளர்க்குறதுல தொடங்கி அந்த கோழிகளை எப்படி பராமரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கோழிப்பண்ணை ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு முதலீடு தேவை, இப்படி பல விஷயங்களை இங்க இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். ஒரு நாளைக்கு இந்த ஒரு செட்ல இருந்து எவ்வளவு முட்டை கெடுப்பீங்க? அட்டை கணக்கு பார்த்தா 360 கண்ணு. 360. ஒரு அட்டைக்கு 30 முட்டை. 30 முட்டை. இப்போ நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் எங்க கொண்டு போய் அடுக்கி வைப்பாங்க? ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. வண்டி வந்து எடுத்துப்பாங்க. உடனே அன்னைக்கு எடுத்துட்டு போயிருவாங்களா? இன்னைக்கா நாளைக்கு வந்து எடுப்பாங்க. ஓ, அப்ப ஈவினிங் ஒரு தடவை பொறுக்கிறதோட சேர்த்து 2யும் மொத்தமா எடுத்துட்டு போயிருவாங்க. ஓகே. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை ஒரு நாள், வியாழக்கிழமை ஒரு நாள். இது இப்ப முட்டை பொறுக்கும் போதே ரெட்டைக்கரு தனியா ஒத்தக்கரு தனியா பொறுக்கிறீங்களா? ஆமா, உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருமா? இந்த ரெட்டைக்கரு பாருங்க. இது ரெட்டைக்கரு கொஞ்சம் பெருசா இருக்கும் சைஸ். உடஞ்ச முட்டையா இருந்துச்சுன்னா தனியா வச்சிருவீங்க. அதுலயே அங்கேயே உடஞ்சிருந்துச்சுன்னா அதுல எடுத்து கோழி குஞ்சுகள் வாங்கிட்டு வந்தோடனே முதல்ல வைக்கிற இடம் இதுதான். குஞ்சு வந்தோடனே வர்ற அன்னைக்கு இங்கதான் இருக்கும். அடியில பேப்பர் போட்டுருவோம். அதுக்கு மேல வந்து குஞ்சு விட்டுருவாங்க. உள்ளதான் தீனி போடுவோம். ஃபர்ஸ்ட் அதை முள்ள சாப்பிட்டு போறீங்க. அப்புறம் தண்ணி குடிச்சு போடுவாங்க. தண்ணி குடிக்கிறது எல்லாமே வெளியே குடிச்சிங்க. வாங்கி வச்சா தண்ணி வர தெரியும். தண்ணி நல்லது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அடுத்ததுக்கு போயிருங்க. இது சிப்ஸுங்கிறது சிக்ஸ் செட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது குராயர் செட்டுன்னு சொல்லுவாங்க. அது அடுத்த ஸ்டேஜ் அங்கே வேற பக்கம் போயிருங்க. எவ்வளவு நாள் கழிச்சிங்க நாங்க மாத்துவீங்க? 2 மாசம் வச்சிருப்போம். அதிகபட்சம் 8 வாரம். அதிகபட்சம் 8 வாரம் வச்சிருப்போம். அவ்வளவுதான் மாத்திருவோம். அந்த கோழி கொடுக்குற தீவனமும் இந்த கோழி கொடுக்குற தீவனம் ஒரே தீவனம். இது வேறுங்க. ஓகே. இது ஃபுல்லா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சு பாயில் பண்ணி நம்ம எப்படி களி இதெல்லாம் சொல்றோம் அந்த மாதிரி பண்ணி காய வச்சு அரைச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவுமே தெரியாது. அதுல அப்படி இல்லைங்க. எல்லாமே சோளம் கம்பு தவிடு எல்லாம் தனித்தனியே தெரியுங்க. இதுல எதுவுமே தெரியாது. ஒரே மாதிரி தான் இருக்கு. நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிக்கும். அதுக்கு சீக்கிரம் நல்லா இருக்கும். ஓகே. சாப்பிட்டா நல்லா தண்ணி குடிக்கும். நல்லா கொஞ்சம் அதுக்கோசரம் குஞ்சுல மேக்ஸிமம் எல்லா பக்கமும் ஜம்ப் பண்ணுவாங்க. இப்ப இதுக்கு தண்ணி இல்லைன்னா எங்க இருந்து வரும்? டேங்க்ல இருந்து அன்னைக்குன்னு டேங்க் வச்சிருப்போம். அதுல இருந்து எல்லா செட்டுக்கும் ஒரே கனெக்ஷன். ஓகே. அதுவாவே குடிச்சுக்குமா தண்ணி வேணும்னா? டப்பாவுக்கு வரும் டேரக்டா. ஓகே ஓகே. இந்த மட்டத்துக்கு கட் பண்ணி இருக்கணும். இல்லைன்னா தண்ணி ஒழுகிட்டு இருக்கும். இந்த பைப் எவ்வளவு மட்டத்தில் இருக்குதோ அதனுடைய டப்பா கீழே, இந்த பைப் இருக்க டப்பா மேல அதனுடைய மட்டத்தில் வச்சா தான், இல்லைன்னா ஏற்ற அதையும் மேலே ஏற்றணும். இதெல்லாமே மிஷின் வச்சு ஏத்திப்பீங்க? சுத்த ஏறிக்கும். ஓகே. ஆனா இப்போ இது எல்லா வெப்பநிலையிலும் இருக்குமா, இல்ல இதுக்காக ஏதாவது குறிப்பிட்ட இந்த டெம்பரேச்சர்ல தான் வளரும் அப்படின்னு? ரொம்ப குளிர்னா படத்தை இறக்கிடுறோம். ஓகே. வெயில்னா படத்தை மேலே ஏற்றிடுவோம். இதுக்கு கிளைமேட் அதிகம் குளிர் மட்டும் கம்மியா இருந்தா போதும். வெயில் ஒன்றும் பெருசு இதுக்கு பாதிக்காது. பெரிய கோழிக்கு தான் வெயில் பாதிக்கும். பெரிய கோழிக்கு வெயில் அடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? மேல இது தண்ணி போட்டுருவோம். பிராக்கர்னு சொல்லுவாங்க. அதுல வெயில் நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஓகே போட்டுட்டோம்னா கொஞ்சம் கூலிங் ஆயிருமா? எல்லா கோழி மேலே அடிக்கும் தண்ணி. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா போட்டு விடுவோம். அந்த கோழிகளுக்கு தீவனம் எந்த மாதிரி நான் கொடுக்குறீங்க நீங்க? டெய்லி ஒரு முறை போட்டா போதும். டெய்லி ஒரு தடவை இது கொட்டிடுவாங்க. கோழிகளுக்கு 2 தடவை போடணும். ஒரு நாளைக்கு 2 தடவை. 2 தடவை 3 தடவை வரைக்கும் போடுவோம். கிளைமேட் வெயிலா இருந்துன்னா 2 தடவை மட்டும் தான் போடுவோம். கிளைமேட் நார்மலா இருந்தா காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 தடவை போடுவோம். இது மொத்தத்துக்கும் ஒரே டைம்ல கடைசி வரைக்கும் போகுங்க. ஃப்ரண்ட் ஃபார்வர்டுங்க. ஃப்ரண்ட் போட்டு விட்டா ஃப்ரண்ட் போகுங்க. ஃபார்வர்டு போட்டு விட்டா ஃபார்வர்டு. ரிவர்ஸ்ல வருங்க. இந்த லாக் போட்டு விட்டா தீனி கொட்டுங்க. இல்லைன்னா எம்டியா போகும் வண்டி. ஃபார்வர்டு பேக் லைன் ரிவர்ஸ்ல வருது வண்டி. எவ்வளவு தீவனம் செலவாகும்? நான் குஞ்சுக்கு எவ்வளவு செலவாகும், கோழிக்கு எவ்வளவு செலவாகும்? கோழிக்கு 100 கிராம். ஒரு கோழிக்கு 100 கிராம். குஞ்சு கம்மியா சாப்பிடும். கம்மியா சாப்பிடும். ஸ்டேஜ் பொறுத்துங்க. இது கம்மியா சாப்பிடும். அடுத்த ஸ்டேஜ் போல கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும். நல்லா முட்டை வர நல்ல பருவத்தில் இருக்கிற 100 கிராம் சாப்பிடும். நல்ல கிளைமேட்டா இருந்தா. தீவனம்லாம் எங்க இருந்து நான் வாங்குறீங்க? அஸ்வின் ஃபீட்னு சொல்லி அதுல இருந்து வாங்குறோம். நம்ம கோழி பண்ணை வச்சு ஒரு வியாபாரம் பண்றோம். இந்த தீவனத்தை மட்டுமே தயாரிச்சு நம்ம வியாபாரம் பண்ணி அதுலயும் லாபம் சம்பாதிக்க முடியுமா? இந்த பண்ண வச்சிருக்கிறாங்க. தொழிலாவும் பண்றாங்க. இப்போ நமக்கு தேவையான தீவனத்தை நம்மளே தயார் பண்ணிக்க முடியுமா? பண்ணலாம். முதலீடு வேணும். ஆனா இப்போ ஒரு பொட்டைக்கோழி முட்டை போறதுக்கு சேவல் அவசியமா தேவையா? முட்டைக்குன்னு வைக்கிறதுக்கு சேவல் தேவையில்லை. அது தாய் கோழி குஞ்சு பொரிக்கிற முட்டைக்கு தாங்க தேவை. இதுக்கு தேவையில்லை.
இது இந்த முட்டை வந்து குஞ்சு பொரியாது, உணவுக்காக மட்டும். நம்ம சாப்பிடறதுக்காக மட்டும். இது வந்து குஞ்சு பொரியாது, ஓகே. அதனால அதுக்கு சேவல் தேவை. இப்போ இது கோழி நீங்க வாங்குறீங்கல்ல, அவங்க இத சேவல் வச்சு முட்டை வச்சு மறுபடியும் கோழியை வர வச்சுக்குவாங்க. அது காய் கோழிங்கிறது வேற. இந்த கோழி வச்சு அவங்க பண்ண முடியாது. ஏன்? இதுக்கு அந்த கோழிக்கு அந்த அளவுக்கு இது இல்லை, ஒன்றும் வராது. இது நம்மளுக்கு சேவல் இருக்குது, நிறைய வரும். மிக்ஸ் வந்து 100 120 இருக்குது. அது விட்டாலும் அந்த முட்டை வந்து கரு இதா வரும். ஓகே. இது சாப்பிடறதுக்கு தான். அப்புறம் அந்த முட்டையை கெட்டு போகாம நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்க? அங்கதான் 1 2 நாள் 3 நாள் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஓகே. அப்போ அவங்க வாங்கிட்டு போறவங்க அவங்க என்ன மாதிரி டைரக்டா டெலிவரி பண்றாங்க, டைரக்டா அடுத்த நாள் டெலிவரி பண்ணிடுவாங்க. 2 நாள் கழிச்சு நம்மளுக்கு முட்டை எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் காலையில டெலிவரி பண்ணிடுறாங்க. டெலிவரினா மக்களுக்கே போயிரும்ன்றீங்களா? அங்க கடைக்கு போயிடும். கடைக்கு போயிடும். அங்க இருந்து அப்புறம் 1 நாள் 2 நாள் 1 வாரத்துல அழிஞ்சிடும், ஃபுல் முட்டையும் தீர்ந்து. இப்போ பிராய்லர் கோழிகளை விட நாட்டுக்கோழி வளர்க்கறது ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நாட்டுக்கோழிகளை விரும்புறாங்க. அதுக்கான காரணம் என்னவான இருக்கும்? பழைய நாட்டுக்கோழிங்கிறது வேற, அது கிராஸ்ல தான் பண்றாங்க. அது அதிகம் யாரும் விரும்புறது இதுதாங்க. நாட்டுக்கோழின்னு பேருக்கு பண்றாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்போது நம்ம அது நாட்டுக்கோழி நான் இதை விரும்பி சாப்பிடுவேன். இதுல வர்ற சாவல் தான் விரும்பி சாப்பிடுவோம். நம்ம பாரம்பரிய நாட்டுக்கோழிகள் இருக்கா இப்போ? அது எங்க இருக்கு? இருக்கு, 1 2 வச்சிருக்காங்க. ஒரு வீட்டுல 1 2 அப்படி வச்சிருக்காங்க. இது வளர்த்துறது பூராமே எல்லாமே கிராஸ் தாங்க. இந்த மாதிரி பண்ணையா வச்சு வளர்க்குறவங்களா? பண்ணையனா இது பெரிய லெவல்ல பண்ண வச்சிருக்கீங்க, அது சுத்தமா கிராஸ் தாங்க. ஒவ்வொரு வீட்லயும் கூட 100 கோழி 200 கோழி வச்சு வளர்த்துறாங்க. அதுவுமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி இல்லைங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல இருந்து பாருங்க, அதுதான் நாட்டுக்கோழின்னா அதுதான். ஆனா இப்போ இதெல்லாம் ஏன்னா எம்டியா இருக்கு? இது முட்டை பருவம் வந்தோடனே வேற ஸ்டேஜுக்கு மாத்திரும். அடுத்த ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது டிஸ்ட்ரிக்ட், இது குரோயர்னு சொல்லுவாங்க. முட்டை ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே இதுல முட்டை வராது வெளியே. இதுக்கு ட்ரே கிடையாது பாருங்க. ஆமா, அதுல ட்ரே இருக்கும் முட்டை வெளியே வர்றதுக்கு. அதுக்கு போயிருங்க முட்டை வந்துன்னா. இப்போ இது எவ்வளவு நாள் ஆகுது நான் இங்க இருந்து அங்க மாத்தி? 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆகுது. இப்போ அங்க இருந்து இங்க 2 மாசத்துல வரும். 2 மாசத்துக்கு இங்க 2 மாசத்துக்கு இங்க 2 மாசத்துக்கு 4 மாசம் ஆயிடுச்சுன்னா அங்க போயிடும். ஓகே. 2 மாசம் ஒவ்வொரு ட்ரெயில இருக்கும். இதுல இது 2லயும் மட்டும் தான். ஒரு 2லயும் 2 மாசம். அதுக்கப்புறம் வயசாகி திருட்டு கோழியாய் விக்கிற வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். ஓகே. இது வந்து வளர்த்துறதுக்கோசரமே இந்த 2 இது. இப்போ முட்டை விலையை நிர்ணயிக்கிறவங்க யாரு? உங்களுக்கு அது எப்படி டெய்லி ரேட் தெரியும்? இது ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் பண்ணிடுவாங்க. நம்ம சங்கத்துல இருக்கிறோம் இல்லையா, ஓகே, நமக்கள் எக் சங்கம் இருக்கு, அதுல தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டெய்லி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷம் மெசேஜ் வந்துடும் நமக்கு. மொத்த தமிழ்நாட்டுக்கே நாமக்கல் முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தான் விலை நிர்ணயிக்கும். கழிவுகள்லாம் என்ன மாதிரி பயன்படுத்துறீங்க? அதுல எங்க போகும் இதுக்கப்புறம்? நமக்கு தேவைங்கிறத காட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. லோக்கல்ல வேணுங்கிறீங்க வாங்குவாங்க. அது போக மிஞ்சி இருந்ததுன்னா அப்புறம் நம்ம வெளியில அனுப்பிச்சுவாங்க, கேரளா அப்படி இப்படின்னு போகுது. ஆனா இப்போ வந்து நான் டவுட்டா தான் கேட்கறேன். பொதுவாகவே கோழிகளை நம்ம சிமெண்ட் தரையில நான் வளர்த்து பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஆள்கூல முறைகளை தான் வளர்க்குறாங்க. அது ஏன் இந்த மாதிரி வளர்க்குறோம்? அந்த இடத்துல வளராது. அது இதுக்கு முந்தி கீழே தரையில தான் வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ இந்த செட்ல இப்போ 25,000 கோழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே வளர்த்துனீங்கன்னா இதுல 4ல் 1 பங்கு கூட வளர்க்க முடியாது, இடம் பத்தாது. ஓகே. அதனால இதுல கோழி அதிகம் பிடிக்கும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி வேலைக்கும் ஈஸி, தீனி போடுறது. இவ்வளவு கோழிகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கோழிகளுக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கலாம். முட்டை ஒவ்வொரு கோழி விடாம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்ல. இப்போ இந்த கோழி சரியா முட்டையிடுது, இந்த ஒரு சில கோழி முட்டையை போடல, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் கண்டுபிடிக்க நம்ம மொத்த பர்சன்டேஜ் தான் பார்க்க முடியும். ஒவ்வொரு கோழியா போய் இதில் செக் பண்ண முடியாது. சில கோழிகள் மட்டும் ரெட்டக்கரு முட்டை போடும். அது ஏன் போடுது? அந்த கோழிகளுக்கு மட்டும் அது என்ன தனியா? ரெட்டக்கரு முட்டைங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. 2 கரு ஒன்னா இணைஞ்சிடறது தான். அது திரும்பி அடுத்த நாள் விடாது. ஓ, அடுத்த நாள் விடாது. ஒரு முட்டை போட்டா ஒரு இப்படி திடீர்னு படுறதுன்னு வச்சுங்க, கப்புனு போய் அடிக்குதுன்னு வச்சுங்க, அது அதே வாக்கில் நைட்டு படுக்குதுன்னு வச்சுங்க, அப்படியே அந்த கரு 2 அப்படியே ஒட்டிடும். தோடு அப்படியே தோடாயிரும். நீங்க விட்டுட்டா நாளைக்கு விடாதுங்க. இந்த 2 தான் சேர்ந்து தான் வந்துடும். இப்ப நீங்க இதை எடுக்கும் போது தெரிஞ்சிருமா உங்களுக்கு இது ரெட்டக்கரு பெருசா இருக்கும் இல்லைங்க? அது தனியா தான் வச்சோம். இதுல வச்சா உடஞ்சிரும். அது தனியா தான் வைப்போம். அப்புறம் இந்த கோழி பண்ணைகள் பக்கத்துல எலி தொல்லை அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? எலி இருக்குங்க ஓரளவுக்கு. ஒன்றும் பெருசா காணாங்க. எலி வந்தா பாம்பு வரும். ரொம்ப முந்தியெல்லாம் அதிகம் இருந்ததுங்க. இப்ப நார்மலாவே இந்த மழை காலத்துக்கு கண்டாதாங்க பாம்பு இருக்கும். இயற்கையா வர்றதா எல்லா பக்கம், இங்கேன்னு இல்ல, எல்லா பக்கம் வர்றதா. இதுக்குன்னு தனியா ஒண்ணும் வர்றது இல்லைங்க. பெருக்கான் தான் அதிகம் வருங்க. வெளியே விட பெருக்கான் தான் மெயின். இப்ப இந்த இடத்துல ஈக்கெல்லாம் அதிகமா வருமா? அதுக்கெல்லாம் ஏதாவது பாதுகாப்பு பண்றீங்களா? இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லைங்க. கோழி பண்ணை இருந்தாலே ஈ வரும், எலி வரும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இதா இருந்துன்னு வச்சுங்க, ரொம்ப கழிவு வந்து ரொம்ப இதா இருந்ததுன்னா ஈ வரும். அப்பப்ப கிளீன் பண்ணிடுவீங்களா? ஸ்ப்ரே பண்ணிடுவோம், அதெல்லாம் இது பண்ணிடுவோம். எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த கழிவுகள்லாம் எடுப்பீங்க? இப்ப கோழி பிடிச்சி வச்சுட்டீங்க, பிடிச்சாச்சுன்னா கோழி இருந்து எடுத்துட்டீங்கன்னா அங்க இருந்து கிளீன் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் அப்படி இல்லைங்க, கோழி இருக்கும்போதே அள்ளிடும். ஓகே. ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்கிறது. இது 2 மாசம் தான் இருக்கும். அதனால பிடிச்ச மாசத்துக்கு ஒரு தடவை அள்ளுவீங்க. இது இடையில ஒரு டைம் அள்ளிடும். ஆனா இப்ப பொதுவா கோழிகளுக்கு நோய், ஒரு கோழிக்கு நோய் வந்துருச்சுன்னா எல்லா கோழிக்கும் பரவிடும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க எல்லா கோழியும் ஒன்னா விட்டுறீங்க, எப்படி அந்த நோய் தாக்கின கோழியை மட்டும் சிகிச்சை அளிப்பீங்க? இல்ல அது எப்படி
பரவாம தடுப்பீங்க அதுக்கு அடுத்த கோழிக்கு? கோழிக்கு தனியா சிகிச்சை பண்ண முடியாது, டோட்டலா எல்லாத்துக்கும் தான் பண்ணணும். அதான் தெரியுமில்லைங்க. இப்ப கோழி சோந்தா போட்டுருக்கோம், உடம்பு சரியில்லை நம்ம எப்படி இருப்போம், டல்லா இருப்போம். அதே மாதிரி அதுவும் அந்த மாதிரி தனித்தவங்க போட்டுக்கிட்டே இப்படியே இருக்கும். இல்ல இப்போ ஒரு சில கோழிகளுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்குன்னா அது அடுத்த கோழிக்கு உடனே பரவும், அதுக்கு இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா? என்ன நோவுன்னு தெரிஞ்சிருக்கணும், 1 2 சாவும் இல்லைங்க. அதுக்குண்டான டாக்டர் சொன்னோம்னா வருவாங்க, பார்ப்பாங்க, கட் பண்ணி பார்ப்பாங்க என்ன கம்ப்ளைண்ட். ஒரு சில இது கம்ப்ளைண்ட்டுக்கு எதுவும் தேவையில்ல, 2 நாள் சரியாயிடும். ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடும். இந்த மொத்த ஒரு ஷெட்டுக்கு முட்டை ஃபுல்லா பொறுக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 3 மணி நேரம் வேணும். 3 மணி நேரம் ஒரு ஷெட்டுக்கு மொத்தம். ஓகே, ஒரு ஷெட்ல எத்தனை கோழி மொத்தம் இருக்கு? 22,000 கோழின்னு நினைக்கிறேன். 22,000 கோழிக்கு முட்டை எடுக்கணும்னா 3 மணி நேரம் ஆகுது. காலையில 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம். அப்படியே இல்லைங்க, இப்ப வந்து எடுத்துட்டா 2வது முட்டை வந்து ஒரு 30 அட்டை 40 அட்டை அவ்வளவுதான் வரும். ஓகே ஓகே. மறுபடியும் ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற மட்டும் நிறைய முட்டை வரும். இது ஒரு நாளைக்கு முட்டை பொறுக்கணும் எவ்வளவு சேலரி? 300 ரூபாய். பர் டே 300 ரூபாய். உங்களுக்கு இப்போ இந்த கோழி பண்ணை ஆரம்பிக்கணும்னு எப்போ ஆர்டர் வந்துச்சு, எப்படி இது ஸ்டார்ட் பண்ணுங்க? 90ல இருந்தே பண்ண இருக்குது. ஓகே, அந்த பக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி தரையில தான் ஃபர்ஸ்ட் விட்டோம். சாதா கேஜ் இருக்குது, தர இருக்கு. இது இங்க ஹைட் செட்டு இங்க 2 இடத்துல இருக்குது. அது ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஆரம்பிச்சீங்க? முதலீடு எவ்வளவு போட்டு ஆரம்பிச்சு? முதலீடுங்கிறது என்ன, கூரை கொட்டாய் செட்டு தான் போட்டோம். அது மொத்தமே 15,000 20,000 தான் ஆச்சு செட்டுக்கு. இன்னைக்கு ஓலை பூரா இங்கேயே ஓலை வெட்டி எல்லாம் இங்கேயே பண்ணி அப்புறம் சிம்பிளா ஆரம்பிச்சுங்க. 90ல 1000 கோழிக்கு முதல்ல ஆரம்பிச்சது 1000 கோழியில 1000 கோழி தான் ஆரம்பிச்சு. இப்போ ஒரு மினிமமா ஒரு பண்ண ஆரம்பிக்கணும்னா முதலீடு எவ்வளவு தேவைப்படும்? எவ்வளவு கோழியில ஆரம்பிக்கலாம்? இது நம்ம பார்த்து பண்றதுதான். எவ்வளவு கோழிங்கிறது இப்பெல்லாம் கம்மியா ஆள் பண்றாங்க, லட்சக்கணக்கில் தான் பண்றாங்க. கோழிக்கு 500 ரூபா வரும். இன்னைக்கு ஒரு கோழிக்கு 500 ரூபா. 500 ரூபாய். இப்போ இந்த மாதிரி பண்ணை ஸ்டார்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஏதாவது மானியம் கொடுக்குறாங்களா? எவ்வளவு கொடுப்பாங்க? நம்ம கை மானியம் எல்லாம் கிடையாது. ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா லோன், பேங்க் சைட்ல இருந்து லோன் கொடுப்பாங்க. எவ்வளவு லோன் கொடுக்குறாங்க? எப்படி அப்ரோச் பண்றது? கொடுக்குறாங்கிறத நம்ம வாங்குறத பொறுத்து இருக்கு. 70% 80% வாங்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா உங்களுக்கு பண்ணையை பத்தி, கோழி வளர்ப்பை பத்தி எதுவுமே தெரியாது சுத்தமா. அவங்களுக்கு எங்கேயாவது ட்ரைனிங் பயிற்சி மாதிரி கொடுக்குறாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரியவங்களை பார்த்து அப்படி அனுப்பிச்சு அது எல்லாத்துக்கும் ஆளுதான் நிற்கிங்க. எந்த முதலாளி வந்து பண்ணையில பெரிய லெவல்ல இருக்கிறவங்களாம் வர மாட்டாங்க. இதுக்கு 100 ஆள் போட்டாங்கன்னா பாத்துக்கிறாங்க. இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல 1000 கோழியில ஆரம்பிச்சீங்கன்னா, இப்போ இன்னொருத்தர் 1000 கோழியில ஸ்டார்ட் பண்ணலாம், சின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கெல்லாம் 1000 கோழியில ஆரம்பிச்சு ஓட்ட முடியாது. ஒன்னு 10,000 கோழியில யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? இது ஸ்டார்ட் பண்றதுங்க அவங்க முதலீடு பொறுத்து, அவங்க என்ன கெப்பாசிட்டி, அவங்க கெப்பாசிட்டி பொறுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு ஸ்டார்ட் பண்ணா இவ்வளவு ஒரு முதலீடு போட்டோம்னா நமக்கு லாபம் இவ்வளவு இருக்கும். லாபங்கிறது இன்னைக்கு சூழ்நிலையில பெருசா இல்லைங்க, சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒரு 5-6 வருஷத்தோட முந்திய இதாகிடுச்சுங்க. இந்த கொரோனாவுக்கு முந்திய பிடிச்ச லாபங்கிறதால பெருசா எதிர்பார்க்க முடியலைங்க. எந்த தொழிலுமே பண்ண, கோழி பண்ணையில இல்லைங்க, எந்த தொழிலுமே இதை பண்ணலாம் அப்படிங்கறதான் ஓடும். சுமாரா இருக்கும், கொஞ்சம் முன்ன பொண்ணாவும் இருக்கு, சமயத்துக்கு இப்படி இருக்குங்க, அப்படி இருக்குது. கொஞ்சது 25,000 கம்மியும் பண்ண முடியாது. 25,000 கோழி பண்ணாதான் பண்ண முடியும். 25,000 கோழிக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும்? கோழிக்கு 500 ரூபா வரும். கோழிக்கு 500, 25,000 500. இப்போ சமீப காலமா கோழி பண்ணைய குத்தகைக்கு எடுத்து பண்றது வந்து வாடிக்கையா வருது. அது லாபம் இருக்கா? அது என்ன மாதிரி? திடீர்னு பண்ண வேணும், கோழி பண்ண நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இப்ப கொஞ்சம் நம்ம இனிமே கோழி விட்டு ஆள் இல்ல, நம்ம கிட்ட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி ரீஸ் கொடுறவங்க எத்தனை பேர்? வருஷத்துக்கு எவ்வளவு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ரீஸ் கொடுக்குறாங்க. இவங்க மொத்தமா எத்தனை கோழிகள்னா இருக்கு? வந்து 90,000 கோழி இருக்கு. 90,000 கோழி. ஒரு ஷெட்டுக்கு எத்தனை கோழிகள் வளர்க்கலாம்? இப்போ இது ஷெட்டோட நீளம் எவ்வளவு? இது 400 அடி 420 அடி வரும். 420 அடிக்கு எத்தனை கோழிகள் வளர்க்கலாம்? 28,000 கோழி வருது. ஒரு இதுல 28,000 கோழி. ஒரு நாளைக்கு ஒரு ஷெட்ல இருந்து எவ்வளவு முட்டை எடுக்கலாம்? 80% எடுக்கலாம். 28,000 கோழி கெப்பாசிட்டி. கோழி மிச்சம் தான் 1 2 100 200 சேர்த்து இருக்கும். இல்ல கம்மியா சேர்த்து இருந்தா கம்மியா கூட இருக்கும். பர்சன்டேஜ் போட்டா ஆவரேஜ் 80% எடுக்கலாம். ஆனா இவ்வளவு நேரம் எங்களுக்கு நான் கேட்ட கேள்விகளை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இடத்துல சுத்தி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.